பாரம்பரியமிக்க நம்ம இந்த பூம்புகார் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் யூனிவர்ஸை வந்து இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் மூலமாக நம்ம இன்றைக்கி வந்து இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அது ரிகார்டிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய பாரம்பரியமிக்க நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இந்த மெட்ராஸ் தினாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக அளவில் வந்து எல்லா பக்கமும் பேசக்கூடிய ஒரு இது தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வேர்ல்டு வைடில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஒரு பாரம்பரியமிக்க விஷயம். அடுத்தடுத்த ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்ந்து இன்றைக்கி வந்து பல வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கோசிஸ்டமாக டெவலப்மெண்ட் ஆகி நிற்கிது. ஸோ அதை நம்ம பெருமைப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பூம்புகார் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வந்து நம்ம பூம்புகாரில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் சரி, நம்ம இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் முறையை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு லாங்குவேஜிங் கிராஃப்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ரொம்ப குறைஞ்ச ஒரு 5 குடும்பங்கள் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட். இதுக்கு பேரு கருப்பூர் கலம்காரின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து மராட்டா மன்னர்களால் வந்து கொண்டு வந்தப்பட்ட கோடாலி கருப்பூர் சேலைகள்னு இருந்தது. அதை வந்து இப்ப கோடாலி கருப்பூர் சேலைகள் யாருமே பண்றது இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுக்கு வந்து இப்ப கருப்பூர் கலம்காரி, அதுல என்னன்னா கொஞ்சம் நம்ம ஆந்திர மாநிலத்துல இருக்கிற கலம்காரி ஒர்க்கும் நம்மளோட ட்ரெடிஷனும் மிங்கிள் ஆகி பண்றதுனால அதுக்கு கருப்பூர் கலம்காரின்னு பேரு. அந்த கருப்பூர் கலம்காரியில பண்ணப்பட்ட இந்த போர்டு இல்ல, இது பிளாக் மெட்டல். சோ இது வந்து சென்னையோட பல்வேறு நம்மளோட பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு அடையார், டி நகர், மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன். சோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஏரியாஸ் பேஸ் பண்ணி இப்படி கீ செயின்ஸ் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இன்னைக்கு முதல் கட்டமா ஒரு சில முக்கியமான ஏரியாஸுக்கு, குறிப்பா நம்மளோட ஐஸ் ஹவுஸ், லைட் ஹவுஸ், திருவள்ளிக்கேணி, அந்த மாதிரி முக்கியமான பகுதிகள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். மேக்னெட்ஸ் மேக்னெட் அந்த கலர்ஃபுல்லா ரொம்ப லேண்ட்மார்க் லொகேஷன்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் பில்டிங்ஸ் ஆஃப் சென்னை சிட்டி, erstwhile மெட்ராஸ் சிட்டி, அதெல்லாம் இன்னைக்கு இந்த டெரகோட்டால பண்ண இந்த நம்மளோட வேரியஸ் ஐட்டம்ஸ். அதுல வந்து நம்ம மெட்ராஸ்னா நமக்கு உடனே நினைவுக்கு வருது நம்மளோட ஃபில்டர் காஃபி தான். சோ அதனால இது ஒரு மெட்ராஸ் டெரகோட்டா பாட்டில். அதனால எல்லா விதமான தரப்பு மக்களும் இதெல்லாம் நம்ம மெட்ராஸை எல்லாருமே கொண்டாடணும், அந்த ஒரு நோக்கத்தோட தான் இத வந்து நாங்க பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல வந்து நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வந்து அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். ஏன்னா நாங்க இது மாதிரி எந்த ஒரு சின்ன ஐடியாவும் அவர் சார் கிட்ட போய் சொல்லும் போது எங்களுக்கு முதல் ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியவர் நம்ம மதன் ராஜா சார் தான். அதனால அவங்க அனைவரும் சார்பாகவும் ஆக்சுவலி நாளைக்கு தான் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம சட்டசபையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் இப்ப சார் அந்த சட்டசபைக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் நான் கண்டிப்பா வந்து பூம்புகாரோட இந்த முயற்சிகளை நான் ஊக்குவிக்கிறேன் என்று இன்னைக்கு சார் ரொம்ப நன்றி சார். காலை கொடுத்தேன். இது சாருக்கு ஒரு நினைவு பரிசு, சென்னைனாலே மரீன் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக வழங்கும்.